சொல்லுவாங்கடா பேர் சூப்பராக இருக்கும். ஆனால் அழகாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த அந்த பறவை நெருப்பு கோழியா, அதை உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம் டிக்கெட் போனோம். தண்ணி பார்த்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா? வா உள்ளே வந்துட்டாங்க. இங்கே வாங்க, பக்காவாக இருக்குல்ல? ஏய் நம்ம கம்பியில் வந்து உட்காராங்க, கேமரா கம்பியில். ஏங்க மாப்பிள்ளை கையில் வந்து உட்காடுறாங்க எல்லோரும். இரு மாப்பிள்ளை கை காட்டுவோம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? எத்தனை பேர் உட்காந்துருக்கானுங்க? 6 பேர். வா வேற லெவலியா சூப்பராக்கா? நம்ம காட்டுவோம், கடைசியில் காட்டுவோம். வா பயப்படாதடா. ஏன் பயப்படுறாங்க அவன்? அப்போ யார் பயப்படா? வா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் 2 போட்டோ அப்படியே போட்டுறேன். பக்கத்தில் வரேன்னு சூப்பராக இருக்கு. காட்டு. ஏன்னா பயப்படுறேன். கையில் கூட்டு அதுவே எல்லாம் உண்மையில கூட்டுப்பா. மனா போட்டோ ஆட்டாமல் இருக்கா? நம்பரு வீடியோ இருக்கா? சொல்கிறேன் போட்டா. ஏன் மூஞ்சி இப்படி போகுது? வா ஏமாந்து இருக்கு. மழை பெய்கிற மாதிரியே இருக்கு எனக்குள்ள. சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து தண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து கீழே ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. எப்போவுமே தண்ணி ஊற்றுற மாதிரி நினைச்சிக்கிட்டே இருக்குங்க. பக்காவாக இருக்குது. பாருங்கள், கையை நீட்டலாங்க பசங்க வந்துடுவாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ இங்கே இருங்க, கையை நீட்டினா போதுங்க. ஆனால் தீனி இல்லையே. சூப்பராக இருக்கு. கீழே பார்த்து போகணும் இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக. ஏன்னா மிதிச்சிடுவோம் போல. வா ரொம்ப நாள் வச்சு பழக்கினா கூட இந்த மாதிரி கைக்கு வராதுடா. ஆனால் சூப்பராக இருக்குல்ல? என்னட்டு புறாவை கூப்பிட்றாங்க, அதை கைக்கு வர மாட்டாங்கிறாங்க. பசங்களோட வந்து இப்போ தான் பழகணும். சூப்பராக ஓட்டிக்கிட்டானுங்க. வாங்க கையும் பா. பாருங்க பையன் வந்துட்டாங்க. கையில் ஒன்றும் இல்லை சொன்னா போயிட்டான்டா. ஒரு இல்லையா அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டாங்க. இன்னும் எக்கச்சக்க இடம் இருக்குது போல. கண்டிப்பாக காட்டுறேன் எல்லாரையும் உங்களுக்கு. இப்போ புறா பார்த்துட்டு வந்து அடுத்த கோழி. வா போண்டா கோழி. சூப்பராக இருக்குவா. அது பப்பி இருக்குல்ல, அது என்னது ஏதோ டாக் சொல்லுவாங்களே, அந்த டாக் மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சூப்பராகடா. என்னடா அது? வளர்ச்சி இல்லையாட்டுக்கு. கருப்பு கோழி பிளாக். வா சூப்பராக இருக்கியா? பொஸ் பொஸ்ன்னு இருக்கு. இந்த கோழி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு கலரே வித்தியாசமாக இருக்குது, ரெயின்போ மாதிரி. சூப்பராக இருக்குல்ல? ஒன்று தான் நிற்கிது. அங்கே ஒன்று நிற்கிதுப்பா. இந்த மரத்தை பேர் எப்படி இருக்குண்டு டிசைனா ஒரு மாதிரி சிக்ஸாக்காக இருக்குது. ஒரு வழியாக பாதி இடத்த கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல கிளி இருக்குப்பா. இங்கே அவங்க அடுத்து இங்கே காட்டுறேன். கிளி உங்களுக்கு காட்டுறேன். உள்ள நிற்கிது கிளி நிறையா. என்ன மாப்பிள்ள? சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 1 hour சூப்பராக சுற்றி பார்த்துடலாங்க.
அந்த அளவுக்கு டாப்பு டக்கராக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் 150 ரூபாய்க்கு ஒருத்தர் தான் நினைக்கிறேங்க. ஏய் வித்தியாசமாக இருக்குது சேவல். என்னடா அது? கோழி குஞ்சா என்னங்க அது? உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். இங்கே பாருங்கள், மினியேச்சர் குயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்குங்க. இங்கே பாருங்களேன் உள்ள ஒரு கோழி குஞ்சு சைஸ் தாங்க இருக்கே. இந்த இது முட்டை விட்டுருக்குப்பா அதுவே. அங்கே பாருங்க, இது சைஸே தானடா? இதோட சைஸே தானே? ப்ளே பாய்ங்க அவன். இங்கே வந்து ஃபோன் பேசுகிறான், பார்த்தாலே தெரியும். ப்ளே பாய். முள்ளெலி. எலியாம்ப்பா. உள்ளே தூங்குதுடா, எல்லாம் க்யூட்டாகடா. தட்டாரா தூங்குதுங்க எல்லாம், பாவம். சூப்பராக இருக்கு, உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? என்ன கை காட்டுறது? எலின்னு ஒன்றா கை காட்டுறேண்ணா, சாரி மனம். உண்மையிலே தரமான ஒரு இடங்க. இந்த எலி வந்து இதுடா, அந்த சக்கரத்தில் ஓட விடுவாங்க தெரியுமா? அதுவா அது? நான் அங்கே இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எலி தான்டா இது, ஒரு விதமான எலி. என்ன நேம் என்னன்னு தெரியல. இது என்னடா வித்தியாசமாக இருக்கான் இவன், பெருசாக இருக்காங்க இவன். இல்லைடா லே மனோ, இல்லை மனோ, எனக்கு தெரியுமாண்ணா இது எலி. இது எலி மனோ. இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக காட்டுறேன் மாதிரி கூகுளில் உனக்கு. போட்டான்டா அடுத்தது. பொய்யா பேசுகிறானுங்க அவன். யார் சொன்ன எலி? நான் எலி சொன்னேன். வடகிழக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்க. ஆமாங்க, குட்டி குட்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பேக்கர் வாங்க, உங்களுக்கு தெரியுதாங்க? க்யூட்டாக இருக்குங்க, குட்டி குட்டியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. அங்கிட்ட தான் காமிக்கிறேன். தாவிட்டு கிடக்குறான். சைஸே இவ்வளோ தானே வரும் இந்த சைஸு. ஒருத்த மேலே ஏறினா பாரு. எத்தனை இருக்கு? இதுக்கு சாப்பாடு என்ன போடுவாங்க என்னமோ தெரியல. சரி வாங்க போகலாம், அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். படுத்துருக்கு தூக்கம் தலைவனுக்கு. ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம், உள்ளே வரணும்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரணுமாங்க. மாப்பிள்ள கை கழுவிடா, நமக்கு கை கீழே வச்சுக்கோங்களா? நமக்கு பயலுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியல. ஆனால் உண்மையாக சொன்னால் கோவம் இருக்கு எனக்கு. ஹேண்ட் வாஷ் மட்டும் சொல்லுவாங்க. உள்ள பேட்ஸ் இருக்கோ? சூப்பர்ப்பா. முடிதான் ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன ஆசையில் வைக்கிறதுனே தெரியலங்க. நான் என்னென்னமோ பண்ணுறேன். ஓ அட்டகாசமாக இருக்குப்பா. எல்லாம் பெரிய பெரிய பேட்ஸுங்க உள்ள. மயில் மயிலாம் பீகாக். அப்பா பெருசாக இருக்குங்க உண்மையிலே. வா இங்கே பாருங்களேன் இவனை. அவனே எடுத்து தின்னுட்டு இருக்கான். சூப்பராக இருக்குல்ல. உண்மையில சூப்பராக இருக்குப்பா. எனக்கு என்ன கையை கொஞ்சம் குத்துதில்ல நெகம். மாப்பிள்ள ரொம்ப பயந்துட்டாங்க. அவன் மைக்கை கையில் கூட இது உடச்சி சாப்பிடுதுப்பா. ஆனால் இங்கே பாருமா கழுத்துல
இது உடச்சி சாப்பிடுப்பா உண்மையிலே சூப்பராக இருக்கா. ஆனால் வீடியோ பயப்படுறீங்க அண்ணா. பையன் இதையும் சாப்பாடு நினச்சி மைக்க சாப்பிட வராங்க. ஆகா தாவுறானுங்க எல்லாரும். பையன் பசக்கார பையலாக இருக்காங்க. வந்ததுலேருந்து என்னை விட்டு போகவே இல்லை இன்னும். மாப்பிள்ளை தான் ரொம்ப பயப்படுறான். ஆனால் பயந்தாங்குழி பயந்தாங்குழி. ஏய் கழுத்து ஏ மூஞ்சிடா. கண்ணு கடிச்சு விட போகிறாங்கடா. ஜாக்ஸ் ஃபரோ தட்ட எப்படி மாப்பிள்ளை இப்போ என்னடா இது இலையிற மாதிரி இருக்கா எனக்கு ஏதோ உடம்புல. ஏய் கூசுதுடா. மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுங்க விட கடிச்சிருமா? ஐயா ஏய் இறக்கிறோம். ஆ இதையா பயந்துட்டேங்க. என்னை கடிச்சிடணும்னு நினச்சேன். எல்லோரும் பயப்படுறாங்க. பசங்க வந்து திடீர்னு தாவிடுறாங்களா. வா கிளம்பிட்டு வரேன் நம்ம பா பா. நானும் அந்த ரெட் கலரில் உள்ள கூப்பிடலான்னு பார்க்குறேன். வரவே மாட்டேங்குது ரொம்ப நேரமாக. ஆனால் பையன் பாசக்கார பையங்க. மைக்க பார்த்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக. கடிச்சிடலாம் சாப்பிட்லான்னு பட்டு. ஆனால் நான் இப்படியே காப்பாற்றிடுவேன் மைக்கை. ஏய் 100 ரூபா தெரியுமா? கிட்ட கொண்டு போடா. இல்லை கிட்ட போடா. ஏய் சூப்பராக இருக்குடா. பையன் தாவிட்டாங்க அப்படியே நம்ம மேலே. கத்திருச்சிங்க பாப்பா பயத்தில். ஏய் கூசுதா. சரி போகலாமாப்பா. கொண்டு வருவேன் என் பிள்ளைய. பையன் அதுக்குள்ளேயும் கனவு கண்டுறாங்க அவன். கல்யாணம் பண்ணிட்டு வயசே என்ன ஆகலை அதுக்குள்ளே கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம். குட்டி பையங்க அவன். 16 வயசு தான் ஆகுது. இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாங்க. சூப்பராக இருந்துச்சுப்பா உண்மையிலே. அட்டகாசம் இல்லை. அங்கிட்ட எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அருங்காட்சியகமாங்க மியூசியமாங்க. அதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த இது ஏதோ ஒரு எங்கள் கோழின்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரியலை சரியாக பேர். உங்களுக்கு பேர் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை போ நீங்கள் உள்ளே எந்த இடத்துக்கு வந்தாலும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. கையில் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஃபுல்லாகவே முயல் தாங்க இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கீழே பாருங்கள் எல்லா சைடுமே முயல் தான் ஃபுல்லாகவே. எல்லோரும் உங்களுக்கு காட்டுறேன். பேக் கேமரா ரன் பண்ணி. நம்ம மாப்பிள்ளை ஃபுட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அவனே அந்த சைஸ் தான் இருக்கான் பாரு. ஏய் இப்போ கீழே நான் பார்த்துறேனுங்க. சூப்பராக இருக்குல்ல அந்த ஒயிட்டு. நான் அவனுக்கு தாங்க தரலான் இருக்கேன் ஃபுட்டை. இவ்வளோ நேரம் ஃபுட்டு கொடுத்தேங்க. அந்த பையன் அதை வீடியோ எடுக்கல. கேமராமேன் சரியில்லைங்க. வீடியோ எடுக்காமல் கேமரா சும்மா பிடிச்சி இருந்துருக்கான். நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாப்பிள்ள இந்தா இது எனக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது. கையில் தூக்கலாமா? அடிபட்டு இருக்குப்பா. அதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறானுங்க எல்லாரும். குடிச்சிக்கணும். ப்ளூடூத் மைக் வாங்கிடணும். ப்ளூடூத் மைக் வாங்கினா பாக்கெட்டில் இது பண்ணிடலாம். பிக் பண்ணிடலாம். இந்தா ஐயோ க்யூட்டாக இருக்குங்க. இங்கிட்டு வந்துருவோண்ணா. இப்படி வந்துடு.
நல்லா வேணும் முடியும். ஏய் 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 என்ன அது? வாவ் சூப்பராக இருக்குங்க எல்லாம். எல்லாம் வந்துருச்சாங்கடா. ஐயோ சவுண்டு கேட்டால் வந்துருமாக்கா? இங்கே பாருப்பா சூப்பராக இருக்குல்ல. இங்கிட்டு வந்துரு. ஐயோ என்ன நான் கொடுக்குறேன். க்யூட்டாக இருக்குடா. ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல இறங்கும் போது ஒருத்தர் பார்த்தீங்களேங்க, நம்மளை படியே குறுக்குன்னு பார்த்தார்ல, நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அவர் வந்து நம்மளை பார்த்து இறங்கணுன்னு என்ன சொல்லிட்டாரு, யூடியூபரா நீங்கள் அப்படின்னு கேட்டாருங்க. நாங்கள் ப்ரோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்மளை பற்றி. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ என்ன டைமில் கொண்டு போய் பண்ண நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆடியோ குவாலிட்டி அப்படி தான் இருக்கும்னு தோணுது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. எந்த பட்ஜெட் இல்லை, எல்லாம் கண்டிப்பாக GoPro கேமரா வாங்கிடுவேன். கூடிய சீக்கிரம் இந்த கேமரா வாங்கி அதை அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். டாட்டா பை. இதெல்லாம் சொல்ல